வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நீங்கள் என் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி சாட்டர்டே 1st of March. நாளைக்கு நமக்கு நோன்பு ஆரம்பிக்குது அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு சில ஐட்டம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் வீக்லி ஒன்ஸ் ஷாப்பிங் பண்ணுவோம். ஸோ நோம்புக்காக நாங்கள் என்னென்ன ஷாப்பிங் பண்ணோன்னா, சைனா கிராஸ் வாங்கியிருந்தோம், சப்ஜா சீட்ஸு, ரோஸ் மில்க் பவுடர், பஜ்ஜி பவுடர், அதுக்கப்புறம் சிறுபருப்பு, நன்னாரி சர்பத், குருணை அரிசி நோம்பு கஞ்சி செய்கிறதுக்காக இதெல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் ரெடியாக வந்தாச்சு. அண்ட் நாளைக்கு நோம்புங்கிறனால இன்றைக்கி நம்ம க்ளீனிங் ஆக்டிவிட்டியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு. என்னோடய குட்டி ஹெல்ப்பர் அவர் பேரலாக அவரோட திங்ஸ் எல்லாம் நானே க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தார். நானும் அவருக்கு அந்த வேலையை கொடுத்துட்டேன். அவர் சூப்பராகவே அவரோட திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டார். அண்ட் நான் லிவிங் ரூம் அண்ட் பெட்ரூமை அன்றைக்கி க்ளீன் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரே நாளில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஒவ்வொரு வீக் ஒரு ஏரியாவை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் பையனை நான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு எதுவும் கம்பல் பண்ணல. இது அவனே இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் க்ளீன் பண்ணுறேம்மா அப்படின்ட்டு கேட்டுட்டு பண்ணுறான். ஸோ அவனுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். இது நான் எப்படி இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்தேன்னா, பசங்க நம்மளை பார்த்து ரொம்ப கற்றுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோமோ அது அவங்க மைண்டில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணும் போதே அவன் புக்கை லேப்டாப் மாதிரி வச்சுட்டு அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணுவான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதனால் நம்ம க்ளீன் பண்ணும்போது அவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ளீனிங்கில் வந்துடுது. இதை நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பழக்கி விட்டிங்கன்னா அவங்க வளர வளர அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இருக்குல்ல தமிழில், 5 வளையாதது 50 வளையாது அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் 5 வயசுலேருந்தே இந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. ஸ்கூலில் பாடம் புத்தகம் அப்படிங்கிறத டீச் பண்ணிவிடுவாங்க. பட் நம்ம வீட்டில் தான் லைஃப் ஸ்கில்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அதுவும் இந்த காலத்தில் அவங்க வளரும் போது நல்ல இண்டிபெண்ட்டாக நம்ம வளர்க்குறது அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஸோ வீட்டில் இருக்கும் போது சின்ன சின்ன விஷயங்களில் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ். ஸோ இந்த மாதிரி பேரண்டிங் தான் நான் பண்ணுறேன். இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் உங்கள் பையனை எப்படி பேரண்டிங் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்ற பேரண்ட்ஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சோஃபாவெலாம் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு லுக்வார்ம் வாட்டரில் 1 ஸ்பூன் வினிகர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் நான் வுடன் ப்ளஸ் எல்லா ரேக்ஸ், கபோர்ட்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ண விட்டுறணும். நான் ஒர்க் பண்ணுறனால வீக் டேஸ் எனக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே தான் ஃப்ரூட்ஃபுல் டைம் இந்த க்ளீனிங் இந்த ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு. அண்ட் என் பையனுக்கும் சாட்டர்டே லீவு. ஸோ அவனும் எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுவான் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு 3 ஃபுல் வீக்கெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நானும் என் பையனும் ஒரு வீக் ஒரு ஏரியா க்ளீன் பண்ணிடலான்ட்டு டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். நல்லா ட்ரை ஆகிட்டோன்னா நானும் என் பையனும் சோஃபாக்கு மற்ற இதுக்கெல்லாம் கவர்ஸ் என்னென்ன போடணுமோ எல்லாத்தையுமே நாங்கள் ஒன்றா சேர்ந்தே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 1 வீக் தேவையான பேசிக் ப்ரிப்ரேஷன் ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வாங்கி ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இது நோம்பு கஞ்சி காய்ச்சறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நோம்பு டைமில் முக்கால்வாசி நம்ம நான்வெஜ் தான் செய்வோம். ஏன்னா ஒரு வேளை தான் சாப்பிட்றது, அது கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன் ப்ரெப் ஆக்டிவிட்டியாக. அப்புறம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி ஸ்டோர் பண்ணிடுவேன். சின்ன வெங்காயம் நமக்கு நான்வெஜ் செய்கிறனால யூஸ் ஆகும். அதனால் சின்ன வெங்காயத்தை தோலெல்லாம் உரிச்சிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நம்ம எப்போ தேவையோ அந்த வீக்கை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஸ்டோரிங் பண்ணிகிட்ருக்கோம். அதை இஞ்சி பேஸ்ட்டும் பூண்டு பேஸ்ட்டும் நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுருவேன். ஏன்னா எனக்கு சம்டைம்ஸ் நான் ஃபிஷ் குழம்புக்கெலாம் வெறும் பூண்டு பேஸ்ட் மட்டும் போடுவேன், இஞ்சி பேஸ்ட் போட மாட்டேன். அதனால் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணிடுவேன். இந்த வருஷம் மார்ச் மாதமே வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாம் வல்ல அந்த இறைவன் எல்லாரோடைய பாரத்தையும் லேசாக்கி வைக்கணும்னு துவா செய்வோம். ஸோ இந்த வருஷம் இல்லாமல் நம்ம நல்லபடியாக முடிப்போம். என்னோடய மினி விலாக் இதோட முடியுது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.